முழங்கால் படியிடுவோம் என்று சங்கீதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரை சேர்ந்து தொழுது கொள்வோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய ஆத்துமா இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி கதறட்டும். ஆமென். நம்மோடு கூட இருக்கிறாரே, அன்பரின் ரட்சிப்பினால தினமும் நாம் துதித்து போற்றிடுவோம். ஆத்துமா கலங்க வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆத்துமாவை பார்த்து சொல்லு, ஆத்துமாவை நீ கலங்காதே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். கலக்கங்கள் வரும்போதெல்லாம் அப்படி சொல்லி பாடும் பொழுது கர்த்தர் நம்மை உண்மையாகவே சோர்விலிருந்து நம்மை தூக்கி எடுத்து ஆண்டவர் உற்சாகமான ஆவியை நமக்கு தருவார். கலங்குவதே நேசரை நினைக்கையிலே, ஆத்துமா கலங்குவதே நேசரை நினைத்திடுவார். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவே. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றி
பிரசன்னத்திலே நம்மை அழைத்து செல்லுகிறது. ஆகவே நல்ல துதிப்போம். ஆத்துமா கர்த்தரை நோக்கி நல்ல துதிக்கட்டும். இருதயம் முழுவதையும், சிந்தையும், ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும் ஆண்டவர் முகமாய் திருப்பி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கரங்களை உயர்த்தி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் உன்னை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். மறுபடியும் சொல்ல, கிருபை இரக்கங்களினாலே நம்மை முடிசூட்டுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. அதனாலதான் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு. நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை மாத்திரம் இல்லைனா இன்னைக்கு நம்ம இல்லவே இல்லை. அவருடைய கிருபையினாலே, இரக்கங்களினாலே நம்மை மணிமுடி சூட்டி இருக்கிறாரே. ஆண்டவரை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமா ஆண்டவரே, தேங்க்யூ. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் ஒரு கையை, இடது கையை உடைய இருதயத்தின் மேல வைத்து சொல்லுங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ மறவாதே. கர்த்தர் செய்த உபகாரங்களை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லுவோம். ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி
கர்த்தர் எத்தனை நல்லவர். புலம்பல் புஸ்தகத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய கிருபைகளினாலே. கான்டெம்பரரி வெர்ஷன், புதிய வெர்ஷன்ல, நாம் அழிந்து போகவில்லை, அவருடைய இரக்கங்கள் முடிவுறுவதும் இல்லை, அவைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது, உம்முடைய உண்மை உணர்வு பெரிதாயிருக்கிறது. ஆமென். அவருடைய உண்மை மிகவும் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர் என்பதை நினைச்சு, அவர் உண்மையுள்ளவர் என்பதை நினைச்சு, அந்த கிருபையை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிங்க, நல்ல ஆண்டவரை துதிங்க. அவர்தான் நமக்கு ஆசை, அவர்தான் நமக்கு பாசம், எல்லாமே அவர்தான். இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் அவரே நல்லவர். நம்முடைய நம்பிக்கை அவர்தான், அவரே நம்முடைய தேவை. அவரை பார்த்து சொல்லுவோமா? அந்த அன்புள்ள தகப்பனை பார்த்து சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ். ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. அவரை பார்த்து சொல்லுவோம், அவரை விட்டா நமக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளிலே அவரை பார்த்து சொல்லுங்க, இதுவரை நம்மை நடத்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கிருபை மேலான கிருபை, நேற்றைய தோல்வி இன்று தேவனுடைய கிருபையை ஒரு நாளும் தடுக்கவே முடியாது. God's grace is new every morning. அவர் மாத்திரம் நமக்கு போதும் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா இதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா இதுவும் இல்லப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா. சொல்லுவோம், அவரே நம்முடைய தேவை என்று. என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாமோ நான் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாமோ நான் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாமோ நான் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாமோ நான் தொலைந்து போகுமே. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை அன்போடு கூட ஓரே ஹலஷந்தரேரி அந்தனமோ. அவரே உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். அவரை பார்த்து ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவை நீங்கப்பா, ஏன் சொந்தம் நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே.
கரங்களை உயர்த்தி ஆசை நீங்கப்பா என் ஆசையே என் தேவ நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா ஆசை நீங்கப்பா தேவ நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா என் சொந்தம் நீங்கப்பா. எல்லாமே மாறினாலும் இந்த உலகத்திலே எந்த ஜனம் மாறினாலும் எந்த சொந்தங்கள் நம்மை விட்டு மாறினாலும் மறந்தாலும் இயேசு மாறுவதே இல்லை. He is an unchanging God. இன்றும் என்றும் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தேவனை சொல்லி உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நீ மாறுவதே இல்லை. உங்க அன்பு எங்களுக்கு போதுமானது ஆண்டவரே. Thank you Lord. Thank you Jesus. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம் போதும், அந்த அன்பு மாத்திரம். Thank you Lord. நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும் டாடி. Just enough Lord. You're more than enough Lord. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. நீர் மாற்றம். உங்க உள்ளத்திலே சொல்லுங்க, நீங்க மாத்திரம் எனக்கு போதுமே சுவே. எந்த சூழ்நிலையிலும் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே. நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும், நீர் மாற்றம் போதும் எனக்கு. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமான நாமம். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அந்த நாமத்தை சொல்லும் பொழுதே விடுதலை, 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 சுகம், சுகம் சொல்லுவோம். அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே ஓ ரஹாஷந்தனேரியந்தனம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே சொல்லுவோம். இயேசு நாமம், ஓ உயர்ந்த நாமம். Thank you Lord. வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இந்த கான்டெம்பரரி வெர்ஷன்ல எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்ச தமிழ் வேதாகமத்தை, இப்போ உள்ள சமநில வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சேன். அந்த வசனங்கள் எவ்வளவு அழகா பாருங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் ஆதரவாயிருப்பேன், உங்கள் நரைமுடி வரைக்கும் நான் உங்களை தாங்குவேன். நான் உண்டாக்கினேன், நான் சுமப்பேன், நான் தாங்கி உன்னை ரட்சிப்பேன். எத்தனை நல்ல தேவன் அவர். கரங்களை உயர்த்தி அவர் வாழ்க என்று சொல்லுவோம். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம். வாழ்கவே ஓ வாழ்க, 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 வாழ்க.
ஏக ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தரே, உண்மையுள்ளவரே, எங்களை தாங்குகிறவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.